ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனியின் உடல் ஈராக்கில் உள்ள ஹஸ்ரத் அப்பாஸ் புனித தலத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு விவரங்கள். மறைந்த ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவருடைய உடல் தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பாலா நகரில் அமைந்திருக்கக்கூடிய புனித தலமான ஹஸ்ரத் அப்பாஸ் என்கிற புனித தலத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்கள், அதாவது ஈரானில் இவருக்கான இறுதி சடங்குகள் ஊர்வலம் நிறைவடைந்த பிறகு இன்று காலை அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஈராக்கிற்கு கொண்டு வரப்பட்டது. ஈராக்கில் 2 முக்கியமான இடங்களிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டு சிறப்பு தொழுகைகள் நடக்கப்பட இருக்கிறது. ஒன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த கர்பாலா என்று சொல்லப்படுகின்ற இடம், மற்றொன்று நஜாஃப் என்று சொல்லப்படுகின்ற இடம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஷியா பிரிவு முஸ்லிம்களை பொறுத்தவரை மக்கா மதினாவுக்கு அடுத்தபடியாக இந்த நஜாஃப் மற்றும் கர்பாலா என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 இடங்களும் மிக புனிதமான ஒரு தலங்களாக கருதப்படுகின்றன. ஏனென்றால் அயதுல்லா அலி கமேனி அவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஈராக்கிலும் பரவலாக இந்த ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை சார்ந்த மக்களும் இவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈராக்கிற்கு தற்போது அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று காலை நஜாஃபில் இருக்கக்கூடிய இமாம் அலி புனித தலத்தில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தற்போது அங்கு முடிந்த பிறகு கர்பாலாவில் இருக்கக்கூடிய ஹஸ்ரத் அப்பாஸினுடைய இந்த புனித தலத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கானோர் திரண்டு நின்று கண்ணீர் மல்க அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த ஹஸ்ரத் அப்பாஸ் யார் என்று பார்த்தோமேயானால் முகமது நபியினுடைய பேரன் இமாம் ஹுசைனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் தான் இந்த ஹஸ்ரத் அப்பாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. கிபி 680ஆம் ஆண்டு கர்பாலா போரின் போது தனது குடும்பத்திற்கு தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் கொண்டு வரும் முயற்சியில் இவர் வீர மரணம் அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷியா பிரிவு இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இவர் மிக முக்கியமான ஒரு புனித நபராக இவர் பார்க்கப்படுகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.